நாடாளுமன்றத்தில் இன்று மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். தொடர்ந்து 7வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் சிறப்பை பெறுகிறார். பிரதமர் மோடி 3வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற பின் தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட். முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பு. நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தில் பங்கேற்க ஜூலை 26ஆம் தேதி டெல்லி செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். டெல்லி பயணத்தின் போது தமிழ்நாடு இல்லத்தின் புதிய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டும் முதலமைச்சர் பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாகவும் தகவல். தாம்பரம் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக வெளியிடப்பட்ட அறிவிப்பு வாபஸ். புறநகர் மின்சார ரயில்கள் பகல் நேரங்களில் வழக்கம் போல் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே விளக்கம். தாம்பரம் ரயில் நிலையத்தில் இரவு நேரங்களில் மட்டுமே பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இரவு 10:30 மணி முதல் நள்ளிரவு 2:30 மணி அளவில் ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிப்பு. ரயில் சேவை ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பு திரும்ப பெறப்பட்டதை தொடர்ந்து கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்ற அறிவிப்பு வாபஸ். தாம்பரம் மார்க்கத்தில் தேவைக்கேற்ப பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 14 IAS அதிகாரிகள் இடமாற்றம். ஆவடி மாநகராட்சி ஆணையர் ஷேக் அப்துல் ரஹ்மான் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். தமிழ்நாட்டிற்கு காவிரியிலிருந்து 61,509 கன அடி நீர் திறப்பு. கபினி அணையிலிருந்து நீர் திறப்பு 10,000 கன அடியாக குறைப்பு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பொன்னை பாலு, ராமு, அருள் ஆகியோரை 3 நாள் காவலில் விசாரிக்க அனுமதி. வழக்கறிஞர் ஹரிஹரனுக்கு 5 நாட்கள் போலீஸ் காவல் விதித்து சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் 4 பேருக்கு போலீஸ் காவல் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் காவல் உதவி ஆணையருக்கு நீதிபதி எச்சரிக்கை. 3 பேரையும் எப்படி அழைத்து செல்கிறீர்களோ அதேபோல நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவு. செந்தில் பாலாஜிக்கு அடுத்த கட்டமாக என்ன சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பது குறித்து மருத்துவர்கள் குழு செவ்வாய்க்கிழமை முடிவு. ஏற்கனவே செய்யப்பட்டுள்ள பரிசோதனை முடிவுகள் கிடைத்ததும் மேற்கொள்ள திட்டம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டதை ரத்து செய்ய கோரி ஜாபர் சாதிக் தொடர்ந்த மனு குறித்து அமலாக்கத்துறை பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வங்கதேசத்தில் இருந்து 2வது நாளாக 82 மாணவர்கள் சென்னை வருகை. பதற்றத்தில் உள்ள மாணவர்களை அழைத்து வர தாய் உள்ளத்துடன் தமிழ்நாடு அரசு செயல்படுவதாக அமைச்சர் செந்தி மஸ்தான் பேட்டி. கோவையில் கல்லூரி மாணவிகளை காதலிப்பதாக கூறி ஆபாச வீடியோ பதிவு செய்து மிரட்டல். சக மாணவரான ஸ்ரீதர்ஷன் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை. நான்கு ஆண்டுகளுக்கு முன் தள்ளுபடி செய்யப்பட்ட விவசாய கடனை மீண்டும் கட்ட சொல்லி வந்த நோட்டீஸால் விவசாயிகள் அதிர்ச்சி. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குவிந்ததால் பரபரப்பு. மதுரை மாணவன் கடத்தல் வழக்கில் IAS அதிகாரியின் மனைவி சூர்யாவின் தற்கொலை கடிதம் சிக்கியது. கடத்தல் சம்பவத்திற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என விளக்கம்.
அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட கமலா ஹாரிஸ் வெற்றி பெற வேண்டி மன்னார்குடி அடுத்த துளசேந்திரபுரம் கிராமத்தில் உள்ள அவரது குலதெய்வ கோயிலில் பொதுமக்கள் சிறப்பு வழிபாடு. அனைத்து மாநில பாஜக தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் டெல்லியில் வரும் ஜூலை 25, 26 தேதிகளில் நடைபெறும் என கட்சி தலைமை அறிவிப்பு. நீட் வினாத்தாளில் 19வது கேள்விகளுக்கு சரியான விடையை கண்டறிய உச்சநீதிமன்றம் அமைத்த IIT குழு இன்று நண்பகலுக்குள் அறிக்கை தாக்கல் செய்யும் என தகவல். தமிழ், கன்னடம், தெலுங்கு, ஒடியா மற்றும் சமஸ்கிருதம் உள்ளிட்ட அனைத்து செம் மொழிகளையும் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவத் உறுதி. மும்பையில் கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஒரே நாளில் 20 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். மகளிர் ஆசிய கோப்பை T20 தொடர் மலேசியாவை 140 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இலங்கை அபார வெற்றி. சூர்யா 44 படத்தின் கிளிம்ஸ் வீடியோவை வெளியிட்டு இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் கேங்ஸ்டர் லுக்கில் சூர்யா மாசாக இருப்பதாக இணையத்தில் பதிவிட்டு ட்ரெண்ட் செய்யும் ரசிகர்கள். இளம் நடிகர் கவினுக்கு ஜோடி ஆகிறாரா நயன்தாரா? 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்ட புகைப்படம் இணையத்தில் வைரல்.